ஸோ நண்பா இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட் பண்ண போகிறேன். ஆயில் ஊற்றியாச்சு பாருங்கள், சன்ஃப்ளவர் ஆயில் 20 ml. ஓகே நண்பா, அது பார்க்குற முன்னாடி எனக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க நண்பா. ஸோ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீடியோக்குள்ளே போனாங்களா பாருங்கள், 20 ml ஆயில் ஊற்றியாச்சு. ஸோ கொஞ்சம் நல்லா எண்ணெயில் நல்லா காயிட்டோம், நல்லா சூடாகட்டும். பெப்பர் போட்டிருக்கோம் ஒரு 2 கிராம். ஸோ கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் வெந்தயம் போடுறேன். ஃபினிக் இருக்குது ஒரு 2 கிராம் போட்டுங்க. அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரீனில் ஓடிட்டு ஃபீனல் சீட்ஸ் போட்டிருக்கிறேன், அது ஒரு 2 கிராம் போட்டுக்கிறேங்க. சோம்பு, ஃபீனல் சீட்ஸ். ஸோ கொஞ்சம் நல்லா எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும். ஸோ க்ரீன் சில்லி ஒரு 5 நம்பர் போட்டுங்க, 2 ஸ்லீவாக போட்டுக்கோங்க நல்லா. ஸோ ஜீரோ ஒரு 3 கிராம் லெவலில் போட்டுங்க. ஸோ நல்லா இது பண்ணி கிண்டி விட்டுக்குங்க. இப்போ ஆனியன் பாருங்கள், வெங்காயம் நல்லா சாப்பிடு வெங்காயம் சின்ன கட் பண்ணியிருக்கேன் ஒரு 2 நம்பரு, 2 பெரிய வெங்காயம் போட்டுங்க. அதோட கல் உப்பும் போட்டுங்க, தேவையான அளவு கல் உப்பு போட்டுங்க. ஸோ இதுதான் நல்லா கொஞ்சம் சாத்தே பண்ணி விட்டுங்க. கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும், லைட் ப்ரௌன் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌனாக இருந்தால் ஓகே. அப்புறம் உருளைக்கிழங்கு ஒரு 3 நம்பரு இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தோலோடு போடுங்க, அதுதான் ரொம்ப நல்ல டேஸ்ட்டு. ஸோ இது கொஞ்சம் நல்லா இதாகட்டும், ஆயிலில் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் ஒரு 5 நிமிட்ஸு. அதுக்கப்புறம் பாருங்கள், இதுதான் தலைக்கறி. ஸோ ஃபிஷ் தலைக்கறி வைக்கிறேன். சூப்பராக வேறு லெவலாக இருக்கணும்பா. ஒரு 1/2 கிலோ இருக்கும். ஸோ எல்லாம் சங்கரா ஃபிஷ் தான். அது சங்கராவும் கிலோவும் 2 ஃபிஷ் 2 மீனும் 1/4 கிலோ இருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கி டிஷ்ஷு, ஃபிஷ் கறி, ஃபிஷ் கறி. பாருங்கள் இப்போ நல்லா இதாகிட்டுருக்கு. அப்புறம் இது எல்லாம் இதாகிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு, ஆயில் நல்லா இதாகிடுச்சு. டர்மரிக் பொருள் போட்டுங்க ஒரு 3 கிராம் லெவலில் போட்டுங்க. மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஜீரகம் பொடி, ஜீரா பவுட்ரு ஒரு 5 கிராம் லெவலில் போட்டுங்க. எல்லாம் டிஸ்பிளே ரைட் பண்ணியிருக்கேன். என்னோடய இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலான்னா டிஸ்பிளே ரைட் பண்ணியிருக்கேன். சில்லி பவுடர் ஒரு 7 கிராம் போட்டுங்க. எனக்கு கொஞ்சம் காரம் வேணும், அதனால் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தால் 5 கிராம் லெவலில் போட்டுங்க. கொரியாண்டர் பவுடர், அடுத்தது வந்து மல்லி இலை, மல்லித்தூள், அது ஒரு 5 கிராம் போட்டுங்க. சூப்பராக இருக்கணும்பா. ஸோ தண்ணி கொஞ்சம் லைட்டாக ஊற்றிங்க. இது வந்து புளி வச்சுருக்கேன். புளி ஒரு 10 கிராம் தண்ணியில் ஊற போட்டிருக்கேன், இதாகட்டும். ஸோ அடுத்தது வந்து நான் ஜிஞ்சர் garlic பேஸ்ட்டும் போடுவேன். ஸோ அது இப்போ தான் போடுவேன், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும். வேறு ஜிஞ்சர் garlic பேஸ்ட்டு ஒரு 10 கிராம் லெவலில் போட்டுங்க, அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இது நல்லா கொஞ்சம் சாத்தி ஆகட்டும், கொஞ்சம் எண்ணெய் நல்லா வருவட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 5 நிமிட்ஸு மசாலா கொஞ்சம் பிடிக்கட்டும். மசாலா கொஞ்சம் 5 நிமிட்ஸ் நல்லா ஆயிலில் கொஞ்சம் ஃப்ரை ஆச்சுன்னா டேஸ்ட் வரும். அந்த எண்ணெய் திரண்டு வரும்போது தண்ணி ஊற்றிக்கலாம், இல்லாட்டி புளி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் புளி யூஸ் பண்ணுறேன். 10 கிராம் தண்ணி வச்சுருந்தேன், புளி தண்ணி, அதை ஊற வச்சுருந்தேன், அப்படியே சேர்த்து வச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 300 ml தண்ணி ஊற்றிக்கங்க சேர்த்து, நல்லாயிருக்கும். நல்லா தண்ணியாக குழம்பு வச்சுருக்கேன். கெட்டியாக வேணாலும் நீங்கள் கெட்டியாக வச்சுக்கலாம், தண்ணி கம்மி பண்ணி. கொஞ்சம் தண்ணியாக எனக்கு வேணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும் சாப்பிடுவோம். ஸோ சப்பாத்தியில் தான் வச்சு சாப்பிட போகிறேன். ஸோ மூடியை போட்டாச்சு. மூடியை ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணுற டைம். அப்புறம் நல்லா குக் ஆகிடுச்சு, ஒரு 15 மினிட்ஸ் இனஃப். ஸோ இப்போ தான் மீன் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தண்ணி கொதிச்சு வந்தேன்னா மீன் ஆட் பண்ணி விட்டுருவேன் தான். தலைக்கறி, மீன் தலைக்கறி. ஸோ இதுதான் இன்றைக்கி ஃபிஷ் கறி குழம்பு. சூப்பராகும். இந்த மாதிரி சிம்பிளாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், கமெண்டில் கண்டிப்பாக தெரியுங்க. ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுது, அதனால் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணிட்டேன். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு மீன். சூப்பராக ஒரு 10 நிமிஷம் போதும் மீன். அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட் வரும் எப்படி இருக்குன்னு. ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். சூப்பராக பாருங்க. தண்ணியாக கொஞ்சம் ரசம் மாதிரி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தண்ணியாக வச்சு மறுநாள் இன்னும் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இது வந்து நான் வந்து உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன், சூப்பராகும். கத்திரிக்காய் நீங்கள் போட்டாலும் போடலாம்,
அது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கத்திரிக்காய் போட்டு. இது உருளைக்கிழங்கு போட்டு போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு சாப்பிட்டு பாருங்கள், அதுவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இப்போ சப்பாத்தி நான் தான் ரெடி பண்ணது. சப்பாத்தியோடு சாப்பிட போகிறேன் பாருங்கள். அருமையாக இருக்கும் பாருங்கள். தலை பாருங்கள், தலை 2 தலையும் போட்டேன். உருளைக்கிழங்கு வச்சு வாங்க எல்லோரும் சாப்பிட்றது எப்படி இருக்கும், சாப்பிட்றது டேஸ்ட் சொல்கிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஓகே நண்பா. ஸோ பாருங்கள், தலை பாருங்கள் நல்லா வெந்துட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள். சொல்லலாம் சூப்பராக இருக்கும் நண்பா, அருமையாக இருக்குது. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. ஸோ இதுதான் ஹைலைட்டு. மீன் குழம்பு உருளைக்கிழங்கு போட்டு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ நம்ம தமிழ்நாடு பொறுத்தளவு மீன் குழம்புல உருளைக்கிழங்கு போட மாட்டாங்க. நல்லா நான் போட்டு உங்களுக்கு வேறு ஸ்டைலில் காமிக்கிறேன். சூப்பராக இருக்கும் சாப்பிட. ஸோ இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. ஸோ அதேமாதிரி என்னோடய சேனல் டிஸ்பிளேயில் போட்டு பாருங்கள், கீழே இருக்க பட்டன் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. லைக் ஒன்று, ஷேர் ஒன்று. ஓகே நண்பா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.